2025 ரிலீஸ் ஆன தி ஹண்டிங் பார்ட்டி கொடூரமான சைக்கோ கில்லர்ஸை நாங்க கொண்டுட்டோன்னு கவர்மெண்ட் மக்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. மக்களும் கவர்மெண்ட்டை நம்பி இனிமே சைக்கோ கில்லர்ஸே இல்லாத ஊர்ல வாழ போறோன்னு மக்களும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் மக்களை ஏமாத்திட்டாங்க. கவர்மெண்ட் அந்த சைக்கோ கில்லர்ஸை கொல்லாம ஒரு அண்டர் கிரவுண்ட் ஜெயில போட்டு தீனி போட்டு சைக்கோ கில்லர்ஸை வளர்க்குறாங்க. இவனுங்களை வச்சு கவர்மெண்ட்டும் ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல விபத்து ஏற்படுறதுனால அங்கிருந்த சைக்கோ கில்லர்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டானுங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட்டும் ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் மெம்பர் தப்பிச்சு போன சைக்கோ கில்லர்ஸை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பண்ண இந்த இல்லீகல் வேலை மக்களுக்கு தெரிஞ்சா மக்கள் கவர்மெண்ட்டை செருப்பாளி அடிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டும் டீம் மெம்பர்ஸும் அந்த சைக்கோ கில்லர்ஸை மக்களுக்கே தெரியாமல் கண்டுபிடித்து சிறையில் அடைத்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஹண்டிங் பார்ட்டி சைக்கோக்களை பிடிக்கும் வைகோ கவர்மெண்ட். 2022 ரிலீஸ் ஆன ஒயிட்னி ஹாஸ்டன் ஐ வானா டான்ஸ் வித் சம்படி. என்ன படிக்கலாம் என்ன வேலைக்கு போலான்னு போற போக்குல வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் தன்னோட 19 வயசுலயே அவ பாட ஆரம்பிச்சிடறா. அவளோட பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு காலத்துல இவளோட மம்மியும் பாடகியா இருந்தவங்க தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி பாட 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 அவ மேல போயிட்டே இருக்கா. பேரு புகழ் பணம் எல்லாமே இவளுக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் இவ ஆல்பம் சாங் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறா. இந்த பாடலை கேட்டு மக்கள் இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்துல பாட வாய்ப்பு இவளுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த காதல் சோகங்கள் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா 2.5 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் நம்ம தான் ஓட்டி ஓட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு சில இடங்களில் வர சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி குட்டா இருக்கு. ஆனா படம் லேகா இருக்கு. திடீர்னு அங்கங்க அந்த மாதிரி காட்சிகளை வருவதால் குடும்பத்தோட பாத்துறாதீங்க, தனியா உட்காந்து பாருங்க. ஒயிட்னி ஹாஸ்டன் ஐ வானா டான்ஸ் வித் சம்படி. நான் இந்த படத்தோட கதாநாயகி, ஆனால் நான் ஒரு பாடகி. 1998 ரிலீஸ் ஆன தி ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர்ஸ். பணம் கொடுத்தா யாரை வேண்டுமானாலும் ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் சட்டத்தை காப்பாற்றும் ஒரு போலீஸ்காரன் மாஃபியா லீடரோட பையனை பிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமா அவனை சுட்டு கொண்டுட்டான். ஒரு பக்கம் அந்த மாஃபியா லீடரு தான் மகனை கொண்டு அந்த போலீஸ்காரனை பழிக்கு பழி வாங்கி ஆகணும்னு அவனை கொலை பண்ற வேலையை கில்லரான நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் அவனை கொலை பண்ண போறாரு. ஆனா அவனோட குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்த உடனே விட்டுட்டு வந்துட்டாரு. நான் அவனை கொல்ல மாட்டேன்னு மாஃபியா லீடர் கிட்ட பேக் அடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த மாஃபியா லீடரு நம்ம ஹீரோவோட குடும்பத்தையே கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு நீ அந்த போலீஸ்காரை கொன்னா மட்டும்தான் உன் ஃபேமிலி நீ உயிரோட பார்க்க முடியும்னு இவன் ஒரு டீல போறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேமிலியை காப்பாற்ற அந்த சட்டத்தை காப்பாற்றும் போலீஸ்காரனை வேட்டையாட போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அல்டிமேட், சில இடங்களில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் லிமிட். தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரியே இருக்கு, படமும் பார்க்குற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஒரு சில இடங்களில் கிஸ்ஸிங் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் வருவதால் ஃபேமிலியா பார்க்காதீங்க, தனியா பாருங்க. தி ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர்ஸ் நான் ஒரு கொலையாளி. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 5.5. 2024 ரிலீஸ் ஆன அஸ்ரியல். யாருக்கோ பயந்து காட்டுக்குள்ள ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவும். ஒரு பக்கம் யாருன்னா தெரியாத ஒரு கும்பல் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயினியும் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கும்பல் நம்ம ஹீரோயினிய ஒரு காட்டுக்குள்ள கட்டி போட்டு ஒரு அரக்கனுக்கு இவ்வளவு விருந்தாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி எப்படி அங்கிருந்து தப்பிச்சிட்டா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி இந்த கொடூரமான கும்பல் கிட்ட இருந்தும் அந்த அரக்கர்கள் கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா அங்கங்க ஒரு சண்டை காட்சிகள் அதை சமாளிக்கும். படம் முழுக்க பேசவே மாட்டாங்க, சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.5. அஸ்ரியல். ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ். என்னோட மனதை அரக்கனுக்கு விருந்தாக்குகிறேன். 2007 ரிலீஸ் ஆன கிறிஸ்லி ரேஜ். ஒன்னுத்துக்குமே உதவாத நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ஆளோட ஃப்ரெண்ட்ஸும் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம ஒரு கரடியை தட்டி விட்டுட்டாங்க. அந்த கரடி காண்டா மிருகமா மாறி இவங்கள வேட்டையாட பாக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ஆளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கரடி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி நாட் ஓகே. IMDb ரேட்டிங் 2.6, நம்ம ரேட்டிங் 1.5. கிறிஸ்லி ரேஜ். ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ். பிஸ்கட் போட அது ஒன்றும் நாய் இல்ல, கரடி.